ஹயாஸ் முகமது இப்போ பார்க்க போகிறது நம்ம தலை விவேகம் படத்தில் நினச்சிருக்காங்க. சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் லுக். அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, முறையிலே பண்ணியிருக்கிற வீடியோ. ஸோ பண்ணலை. ஸோ இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் விவேகம். தலை சிக்ஸ் பேக் பாரு, சிக்ஸ் பேக் அந்த செஸ்ட் அந்த ஆர்ம்ஸ் மசில் க்ளவுஸ் பேண்ட் பாருங்க, வேற லெவலாக இருக்கு பேண்ட். ஒரு ஆர்மி பேண்ட், அந்த பெல்ட்டு, அந்த சிக்ஸ் பேக் ஆப்ஸ் ரொம்ப வேர்வையா இருக்கு. அந்த வேர்வையெல்லாம் பார்த்தா ஒரு சண்டே நடந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த சண்டே போட்டு ஒரு கோவமான ஒரு லுக் விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர், 2 ஹெலிகாப்டர், அட்டாக் ஹெலிகாப்டர். அந்த லேசர் வந்து இல்லை முன்னாடி இருந்து யாரும் லேசர் பண்றாங்க, ஏன்னா அது பின்னாடி இருக்கு. ஹெலிகாப்டர் இஸ் பேக் சைடு. ஹெலிகாப்டர் வந்து நம்ம தலைக்கு சாதகமா இருக்கும். முன்னாடி ஏதோ எதிரிங்க தாக்குற மாதிரி ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெலிகாப்டர் தலைக்கு சப்போர்ட்டா இருக்கும். பின்னாடி இருக்கிற ஆர்மிஸ்லாம் தலைக்கு முன்னாடி இருக்காங்க. பேண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஆர்மி தலை ரொம்ப சேமா இருக்கு, சிமிலரா இருக்கு. ஸோ பின்னாடி லேசர் ஷூட் பண்றாங்க. அது தலை மேல வருதா இல்ல வேற சைடு எங்கேயாவது போதான்னு எனக்கு தெரியல. இந்த விவேகம் போஸ்டர் டிசைனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். செம்ம இருக்கு போஸ்டர், சான்ஸே இல்லை. தலை தவிர வேற யார் போனாலும் இது நல்லா இருக்காது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு ஒரு போட்டிருக்காரு. இது தலை கண்டிப்பா ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னா தலையை தவிர வேற யாராலும் முடியாது. தலை ஹேட்ஸ் ஆஃப் மேன். உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இங்க யாரும் இல்லை. கண்டிப்பா ஒரு வேற லெவல் படமா இருக்கும்னு அடிச்சு சொல்லுங்க. என்னங்க இல்லை இந்த படத்துல தலை ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேயே தெரியுது என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ விவேகம் இந்த வருஷத்தோட இல்லை நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்மா சொல்ல. ரிலீஸ் ஆனவனா கண்டிப்பா இது ஒரு பிக் ஹிட்டா இருக்கும்னு எனக்கு சந்தேகமே இல்லை. சிவா அவர்கள் தலையை வச்சு 3 படம் பண்றாங்க லைனா. அது ஒரு வேற லெவல். அவரை பத்தி நான் பாராட்டுறவே எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வீரம் பண்ணாங்க, மெகா ஹிட். வேதாளம் பண்ணாங்க, மெகா ஹிட். இப்போ விவேகம் பண்றாங்க. ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம் இந்த விவேகம் இருக்கும்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வைக்கிற வீல தான் வைக்கிறாரு. சிவாவுக்கும் வீக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியல. சிவாவுக்கும் வி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வீலயே 3 படம் வந்திருக்கு. ஸோ படத்துல அக்ஷராசன் நடிச்சிருக்காங்க. அக்ஷராசன் அதான் கமல் சாரோட பொண்ணு. ஸோ இன்னொரு ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு படத்தோட வில்லன் வந்து விவேக் ஓபராயா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல, பட் விவேக் ஓபராய் இந்த ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹிந்தி ஆக்டர். ஏன்னா ஹிந்தி தமிழ் 2 பேர். ஹிந்தி ஆக்டர் தமிழ் இருந்தா தமிழ் படம் ஹிந்திலேயே கண்டிப்பா நிறைய பேர் ஹிந்தியில ஃபேன்ஸ் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, பட் ஹிந்தி படத்தை எதுக்காக நான் போய் பார்க்கணும் தமிழ் படத்தை சொல்லலாம். ஹிந்தி படத்துல ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக நீங்க வந்து பாருன்னு சொல்லி ஒரு எலிமெண்டா வச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன். அனிருத் சார் இப்போ கொஞ்சம் தான் கேஸ்ல எல்லாம் மாட்டி வந்திருக்கீங்க. ஸோ நான் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அனிருத் சார் ஒரு வேலை காலத்துல ஆளுமா தோளுமா அந்த சாங்லாம் எப்பிக் சாங். நான் போற ஒரு கல்ச்சுரலும் அதுலதான் ஓடுது. அந்த சாங் இல்லைன்னா கல்ச்சுரலே இல்லைன்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா மாசான சாங் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி விவேகத்திலயும் அந்த ஒரு சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் சாங் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். ஸோ உங்க மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு வேற லெவல் மியூசிக் இந்த படத்துக்கு போடுவீங்கன்னு. ஏன்னா ஆர்மி ரொம்ப நாள் சப்ஜெக்டே இல்லை. தமிழ் சப்ஜெக்ட்ல ஹாலிவுட் ரேஞ்சில் தான் வரும். தமிழ்ல வர்றது இதான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வருது. முதல்ல வந்திருக்கலாம், எனக்கு தெரியாம போயிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லணும்ல. கண்டிப்பா போய் பாருங்க. பாக்கு நான் யாரும் சொல்றதுக்கு, நீ யாரா சொல்றது என் தலைவன் படம் பாக்குறது. நீங்க போய் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ அவள் தான் என் தலைவர் போஸ்டர் ரிவ்யூ பண்றது. நீங்க என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க கேட்கலாம். நியாயமான விஷயம். நானும் தலை ஃபேன் தான். அதை பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. என் படம் மதம் செஞ்சு போய் பாருங்க. உங்க சப்போர்ட் கொடுங்க. ஷார்ட் ஃபிலிம் பாருங்க. ஸோ அவள் தான் இந்த ரியாக்ஷன் பிடிச்சி நான் கீழே தம்ஸ் அப் பண்ணுங்க. தம்ஸ் அப் கொடுங்க. பிடிக்கலையா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க. நல்லா கமெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸ் என்ன கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு எம்ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. இல்ல கண்ணாடி இல்லைங்க, வெறும் அந்த ஹோல்ஸ் தான். ஸோ சும்மா போட்டுருக்க ஸ்டைலுக்காக. ஸோ இது மேலே நான் சொல்ல முடியாது. ஸோ நன்றி, வணக்கம். முகமது பாய்.